என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போறோம். எல்லார் வீட்லயும் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்யறது வழக்கமா. ஆனா திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி கொழுக்கட்டையா இருக்கு, ஏதாவது புதுசா செய்யுங்கன்னு சொன்ன உடனே என் சிறுமுறையில டிங்குன்னு மணி அடிச்சு ஏதாவது வித்தியாசமா செய்யலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்து அதுல சுடுதண்ணியை ஊற்றி நல்லா பிசைந்து சப்பாத்தி மாவு மாதிரி வச்சுக்கிட்டேன். குட்டியா காடை முட்டை சைஸ்க்கு, அதாவது கோலிக்குண்டை சைஸ்க்கு பிடிச்சி உருண்டை பண்ணி அது ஒரு இட்லி பாத்திரத்திலயோ இல்ல இடியாப்ப பாத்திரத்திலயோ தண்ணியை கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல அதை தட்டை வச்சுட்டு அதுக்கு மேல சின்ன சின்ன வாழை இலையை போட்டு அதுக்கு மேல இந்த கோலிக்குண்டை வச்சுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வாழை இலையில செய்யறது எப்பவுமே ஒரு நல்ல டேஸ்ட் தான், ரொம்பவே ஆரோக்கியமாவும் இருக்கும். அதனால அதையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை அப்படியே வேகவும் வச்சுட்டாங்க. இந்த கேப்ல பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் இது மூணுத்தையுமே நல்லா அரைச்சிட்டு கொரகொரப்பா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு நம்ம பிடிச்சி வச்சுக்க இந்த உருண்டை இருக்கு பாத்தீங்களா, வேக வச்சது அதை எடுத்து போட்டு ஒரு 2 பரட்டிட்டு அதுக்குள்ள நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பச்சை மிளகா, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலர் 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்தா சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுங்க. என் வீட்டுல இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ஆனா எல்லாருமே இதுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா பாருங்களேன். ஆனா ஒண்ணுங்க, செய்யும் போது ரெசிபி வருதோ இல்லையோ வீட்டுல இருக்கிறவங்க லவ் கண்டிப்பா